உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக வெளியிடப்பட்ட அரசியல் அறிவிப்பில் கவனக்குறைவு ஏற்பட்டிருப்பதும் சபாநாயகரின் பெயர் அப்பாவு என குறிப்பிடப்பட்டிருப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியலில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பெயரை அச்சிடுவதற்கு பதிலாக அப்பாவுவின் பெயர் அச்சிடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் அடுத்த 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலே போட்டியிட்டார். அந்த 2 தொகுதிகளிலும் விஜய் வெற்றி பெற்றார். திருச்சி கிழக்கு தொகுதியை விட சென்னை, பெரம்பூர் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் விஜய் வெற்றி பெற்று இருப்பதாலும் முதல் தேர்தலிலேயே சென்னை மாவட்டத்தினுடைய பெரும்பாலான தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்று இருப்பதாலும் முதலமைச்சராக பதவியேற்ற பின் தொகுதி மக்களை எளிதாக சந்திப்பதற்கு பெரம்பூர் தொகுதியே சாதகமாக இருக்கும் என்று விஜய் கருதுவதாலும் விஜய் பெரம்பூர் தொகுதியை ராஜினாமா செய்ய மாட்டார். ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்வார் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை விஜய் ராஜினாமா செய்தார். தமிழக முதல்வர் விஜய் பதவியேற்பதற்கு முன்பாக திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், வெங்கட்ரமணன் ஆகியோர் சட்டப்பேரவை முதன்மை செயலாளர் சீனிவாசனிடம் வழங்கினார்கள். இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசியலிலும் அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஆனால் அரசியலில் வெளியான அறிவிப்பில் சபாநாயகரின் பெயர் அப்பாவு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியலில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பெயரை குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் ஜேசிடி பிரபாகர் பெயரை அச்சிடுவதற்கு பதிலாக அப்பாவு பெயர் அச்சிடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி கிழக்கு தொகுதியில் அடுத்த 6 மாதங்களுக்குள் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் 6 மாத காலத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தியாக வேண்டும் என்பதால் தாவேகா வேட்பாளராக யாரை நிறுத்துவார்கள் என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.